வணக்கம் மக்களே, உங்கள் வில்லேஜ் தங்கச்சி. எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? இன்னைக்கு நம்ம வீடியோல உளுந்தே இல்லாமல் 10 நிமிஷத்துல கம்பு ஊத்தாப்பம் எப்படி செய்யறதுன்னு வாங்க பார்க்கலாம். கம்பு 1 கப் எடுத்துருக்குறேங்க. இது ஏற்கனவே காய போட்டு நல்லா நேம்பி எடுத்து வச்சிருக்கிறேங்க. இது மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம். இதையே நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாங்க. கம்பு நல்லா அரைச்சாச்சு. இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துருக்குறேங்க. மாவை இப்போ சளிச்சிடலாங்க. ஒரு தட்டம் வச்சுருக்குறேங்க. அதுக்கு மேலே சல்லடையை வச்சு மாவை கூட்டி நல்லா சளிச்சு எடுத்துக்கலாம். மாவு இது மாதிரி நல்லா சளிச்சு எடுத்துக்குங்க. சளிச்ச மாவை ஒரு பாத்திரத்தில் கொட்டிக்கலாங்க. அதே மிக்சி ஜார்லங்க 3/4 கப்பு வெள்ளை ரவை எடுத்துருக்குறேங்க. இது வறுத்த ரவை தாங்க. வறுக்காத ரவை இருந்தாலும் சேர்த்துக்கலாம். இது நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். ரவையை நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்தாச்சு. இது கம்பு மாவில் சேர்த்திக்கலாம். இது கூடங்க கெட்டியான தயிர் 1/2 கப்பு எடுத்துருக்குறேங்க. அதையும் சேர்த்திடலாங்க. தயிர் ஊற்றுனப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கழுவி அந்த தண்ணியை ஊற்றிக்கிறேங்க. சால்ட் உப்பு 1 ஸ்பூன் சேர்த்திக்கிறேங்க. மாவுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா கலக்கி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த பக்குவத்துக்கு தண்ணி ஊற்றி மாவை நல்லா கலக்கி வச்சுருக்குறேங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்குங்க. மாவை ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சிடலாங்க. ரவை நல்லா ஊறட்டுங்க. ரவை நல்லா ஊறக்குள்ளே மாவு கூட கொட்டுறதுக்கு தாளிப்பு ரெடி பண்ணிடலாங்க. கடாய் சூடாயிடுச்சு. 3 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்திக்கிறேங்க. எண்ணெய் காஞ்சிருச்சு. 1 ஸ்பூன் சீரகம் சேர்த்திக்கலாம். 1 ஸ்பூன் கடுகு சேர்த்திக்கலாங்க. கடுகு நல்லா பொரியட்டுங்க. கடுகு பொரியுதுங்க. 2 பச்சை மிளகாய் எடுத்து பொடியாக நறுக்கி வச்சுருக்குறேங்க. அதையும் சேர்த்து வணக்கி விட்டுறலாங்க. இஞ்சி 1 துண்டு எடுத்து துருவி வச்சுருக்கிறேன். அதையும் சேர்த்து நல்லா தொலாவிக்கலாம். பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா இஞ்சி தொலாவி விட்டுருங்க. 1 கப் பெரிய வெங்காயம் எடுத்து பொடியாக அரிஞ்சு வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வணக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வணங்கிருச்சுங்க. இது கூடயே 3 கேரட் எடுத்து துருவி வச்சுருக்கிறேங்க. அதையும் சேர்த்து நல்லா வணக்கி விட்டுக்கலாம். ஏற்கனவே நான் மாவில் உப்பு போட்டிருக்கிறேங்க. இப்போ கேரட்டுக்கு கொஞ்சம் உப்பு பிடிக்கிறதுக்கு ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா வணக்கிக்கலாங்க. 1 கைப்பிடி மல்லித்தழை எடுத்து வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வணக்கிக்கலாம். கேரட் ஒரு 5 நிமிஷம் எண்ணெயில் நல்லா வணங்கிருச்சு. இது எடுத்து மாவில் கொட்டிக்கலாங்க. மாவு கூட கேரட் நல்லா கலங்குற அளவுக்கு கலக்கி விட்டுக்கலாங்க. உங்களுக்கு வேணும்னா கூட தண்ணி சேர்த்துறனா சேர்த்திக்குங்க. இது கூடயே 1/4 ஸ்பூன் பேக்கிங் சோடா போட்டு நல்லா கலக்கி விட்டுக்கலாம். ஊத்தாப்பம் சொல்கிறதுக்கு மாவு நல்லா கெட்டியாக கலக்கி வச்சுருக்குங்க. உங்களுக்கு வேணால் இன்னும் கூட கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிங்க. ஊத்தாப்பத்துக்கு சூப்பரான ஒரு சட்னி ரெடி பண்ணிக்கலாங்க. 3 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்திக்கிறேங்க. எண்ணெய் சூடாயிருச்சு. 1 ஸ்பூன் உளுந்து சேர்த்திக்கிறேன். 5-6 பல் பூண்டு சேர்த்திக்கிறேன். 5 பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா தொலாவி விட்டுக்கலாம். ரெண்டு கைப்பொடி மல்லித்தழை எடுத்து பொடியாக அரிஞ்சு வச்சுருக்கிறேங்க. அதையும் சேர்த்து நல்லா வணக்கி விட்டுக்கலாம். மல்லித்தழை நல்லா வணங்கிருச்சுங்க. ஒரு சில தேங்காய் எடுத்து பொடியாக அரிஞ்சு வச்சுருக்கேன். அதையும் சேர்த்திக்கலாங்க. இது கூடயே சின்ன நெல்லிக்காய் சோடு புளி சேர்த்திக்கிறேங்க. 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்திக்கிறேன். கேஸ் ஆஃப் பண்ணிடலாங்க. சூடாகணுன்னு சட்னி அரைச்சிக்கலாம். தோசைக்கல் காஞ்சிருச்சுங்க. 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்திக்கிறேங்க. கம்பு மாவு 2 கரண்டி ஊற்றிக்கலாங்க. நம்ம ஊத்தாப்பம் ஊற்றுற மாதிரியே ஊற்றிக்கலாங்க. பரவலாக தள்ளி விட வேண்டாங்க. கம்பு மாவு போடுங்க. ரவை சேர்த்துறதுனால சாப்பிட்றதுக்கு ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க. உளுந்தே இல்லாமல் 10 நிமிஷத்தில் இது மாதிரி கம்பு ஊத்தாப்பம் ரெடி ஆயிருங்க. ஒரு சைடு வெந்துருச்சு. நம்ம திருப்பி போட்டுக்கலாம்.
மெதுமெதுப்பான கம்பு ஊத்தாப்பம் ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ ஊத்தாப்பத்தை எடுத்துக்கலாம். இது மாதிரியே எல்லா ஊத்தாப்பத்தையும் ஊற்றி எடுத்துக்கலாங்க. கம்பு ஊத்தாப்பம் ரெடி ஆயிடுச்சுங்க. சாப்பிட்டு பார்த்துடலாங்க. கம்பு ஊத்தாப்பம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குதுங்க. 10 நிமிஷத்தில் கம்பு ஊத்தாப்பம் ரெடி பண்ணிடலாங்க. குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இது மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்க. செஞ்சு வந்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அமுக்குங்க. நன்றி.